வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. இன்னைக்கு ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி ஈஸியாக செய்யலான்னு டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு கப் மக்ரோனி பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாஸ்தா வேகிற டைமிங் ரொம்ப முக்கியம். ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா பாஸ்தா குழஞ்சு போயிடும். ஒரு 7 நிமிஷம் கழிச்சு பாஸ்தாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரப்பர் பதத்துக்கு வந்திருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். பாஸ்தாவை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எலும்பில்லாத சிக்கன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 6 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மைதா, அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு 2 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. நமக்கு ஒரு க்ரீமி பதத்துக்கு அது கிடைக்கணும். ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பிறகு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.